ஆலயா காட்டன் வேட்டிகள், ஷர்ட்டுகள், வெட்டிங் செலிப்ரேஷன். செய்தி கப்பலில் டிடி நெக்ஸ்ட்ல வந்திருக்கக்கூடிய தலையங்கத்தை தான் எடுத்திருக்கிறோம். இந்த தலையங்கத்தினுடைய சாராம்சம் என்ன அப்படின்னா, நம்ப தகுந்தவையா எக்ஸிட் போல்கள், இந்த தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் நம்ப தகுந்தவையா, அதை பற்றி தான் இந்த தலையங்கம் எழுதப்பட்டிருக்கிறது. வந்திருக்கக்கூடிய இந்த எக்ஸிட் போல்கள், அது குறித்தே வாத பிரதிவாதங்கள், விமர்சனங்கள், ஆதரவுகள்லாம் வந்துட்டு இருக்கிறப்ப இந்த தலையங்கம் முக்கியத்துவம் பெறுகிறது. இந்த தலையங்கத்தில் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த எக்ஸிட் போல் அப்படின்றது ஊடகங்களுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்றாங்க. அது எந்த அடிப்படையில் அப்படின்னா, வாக்குப்பதிவுக்கும் வாக்கு எண்ணிக்கை நாளுக்கும் இடையில ஒரு கனத்த மௌனம் இருக்குல்ல, அந்த இடத்துல இந்த எக்ஸிட் போல்கள் அதை பயன்படுத்திக்குது, ஊடகங்கள் பயன்படுத்தி கொள்கின்றன அப்படின்னு சொல்றாங்க. தொடக்கத்தில் ஆரம்பத்தில் தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பு எப்படி இருந்தது அப்படின்னா, மோடி தான் மீண்டும் பிரதமராக வருவார், கிட்டத்தட்ட 400 இடங்களை பெறுவாங்க அப்படின்னா தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பு இருந்தது. அப்புறம் இடைப்பட்ட காலத்தில் போட்டி ரொம்ப கடுமையாக இருக்கு அப்படின்லாம் சொல்லப்பட்டது. பிறகு மீண்டுமே இந்த எக்ஸிட் போல்கள் மீண்டும் மோடி அவர்கள் தான் வரப்போகிறார்கள், அதை இந்த யூகங்கள் கணிப்புகள்லாம் வலியுறுத்தி இருக்கின்றன அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் தலையங்கத்தில் என்ன சொல்றாங்கன்னா, வாக்காளர்களோட மனங்களை கண்டறிவதில் ஒரு பெரிய குழப்பம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா களத்தில் நிறைய பிரச்சனைகள் இருக்கு, உள்ளூர் பிரச்சனைகள் இருக்கிறது. இதையெல்லாம் தாண்டி இந்த எக்ஸிட் போலால மனங்களை கண்டறிய முடியுமா அப்படின்ற சந்தேகங்களை இந்த தலையங்கம் எழுதுகிறது. அதை தாண்டி என்ன சொல்றாங்கன்னா, இது ஒரு பொழுதுபோக்கு மாதிரி ஆயிடுச்சு எக்ஸிட் போல் அப்படின்றது, ஒரு என்டர்டைன்மெண்ட்டா மாறி இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. இன்னொன்றும் சொல்றது, இப்போ வந்திருக்கக்கூடிய எக்ஸிட் போல்ல ஒரு கட்சி ஒரு மாநிலத்தில் 9 இடங்கள், இப்போ தமிழ்நாட்டிலே காங்கிரஸ் 9 இடங்கள்ல போட்டி போடுது அப்படின்னா, எக்ஸிட் போல்ல 13 இடங்கள்ல காங்கிரஸ் வெற்றி பெறும் அப்படின்லாம் கொடுத்துருக்காங்க. நிறைய தவறான புள்ளி விவரங்கள் இருக்கிறது. இதன் மூலம் இந்த எக்ஸிட் போல் மீது நம்பகத்தன்மை, அந்த நம்பிக்கை போயிருக்கிறது அப்படின்றதையும் இந்த தலையங்கம் சொல்லுகிறது. அப்புறம் கணிப்பு முறையிலும் நிறைய சந்தேகங்கள் இருக்கு. இவங்க யாரை போய் அணுகுனாங்க, யார்கிட்ட கேட்டாங்க, இந்த கணிப்புகள் எடுப்பதற்கு யார் ஃபண்ட் பண்ண, இப்படி நிறைய கேள்விகளையும் எழுப்ப வேண்டி இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அந்த சந்தேகமும் இருக்கத்தான் செய்யுது அப்படின்னு சொல்றாங்க. இதையெல்லாம் தாண்டி இப்ப போயிட்டு இருக்குல்ல, இந்த எக்ஸிட் போல் சரியா தவறா, நம்ப தகுந்தவையா, இதெல்லாம் ரொம்ப அர்த்தமற்ற விவாதங்கள் அப்படின்னு தலையங்கம் சுட்டி காட்டுகிறது. இதுல இந்த தலையங்கம் இறுதியா சொல்ல வரக்கூடியது இந்த எக்ஸிட் போல்கள் ஒரு தெளிவான முடிவை கொடுக்கல, அதற்கான அந்த ஆதாரங்களை கொடுக்கல அப்படின்றது தான் இந்த தலையங்கம் சொல்லக்கூடிய செய்தியாக இருக்கிறது. அதைத்தான் உங்கள் பார்வைக்கு நான் கொண்டு வந்தேன். ஆலயா காட்டன் வேட்டிகள், ஷர்ட்டுகள், வெட்டிங் செலிப்ரேஷன்.